ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் டே 13 ஆஃப் மை வெயிட் லாஸ் டயட்டில், அதாவது மண்டே என்னென்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 8 o'clock போல் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் குடிச்சிட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 இட்லி, கொஞ்சம் வடைக்கறி எடுத்துக்கிட்டேன். அதோட கொஞ்சம் பெரிய பவுலில் கொள்ளு கஞ்சி எடுத்துக்கிட்டேன். இந்த கொள்ளு கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு கொள்ளை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் இந்த கொள்ளு பவுடரை ஆட் பண்ணி குக் பண்ணிக்கிட்டேன். கஞ்சி கொதிக்கும் போதே டேஸ்ட்டுக்கு தேவையான சால்ட்டு, ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஜீரகமும் பெப்பரும் சேர்த்துக்கிட்டேன். கொள்ளு சாப்பிட்டாலே எனக்கு பாடி ஹீட் ஜாஸ்தியாகிடும். அதுவும் இல்லாமல் கண் எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். அதனாலவே யூஸ்வலாக கொள்ளு அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் வெயிட் லாஸில் இருக்கும்போது கொள்ளு எடுத்துக்கிறது முக்கியங்கிறதுனால அன்றைக்கி கொள்ளு கஞ்சி சாப்பிட்டுருந்தேன். அன்றைக்கி யூஸ்வலாக குடிக்கிறத விட நிறையவே தண்ணி குடிச்சிக்கிட்டேன். மதியம் 2:30 போல் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ண ப்ரொக்கோலி கேப்சிகம் ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதோட மிச்சமாக இருந்த கொஞ்சம் பாஸ்மதி ரைஸில் பருப்பு பொடி, நெய் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் சோயா சங்க்ஸ் ட்ரை மசாலாவும் பாதி ஆப்பிளை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போலாம் யூஸ்வலாக டின்னர் 6:30க்குள்ளேயே முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ்க்கு ராகி அடை பண்ணியிருந்தேன். அதையே நான் டின்னருக்கு 1 எடுத்துக்கிட்டேன். ராகி அடை கூடவே 1 கப் பிளாக் காஃபி, சுகர் அண்ட் பால் சேர்க்காமல் குடிச்சிக்கிட்டேன். இப்போ ரிமெம்பர் கரெக்ட்லி டே 4லேருந்தே நான் சுகர் அண்ட் மில்க் எடுத்துக்கிறது இல்லை. மில்க்குக்கு பதிலாக யோகர்ட் அண்ட் பட்டர் மில்காக எடுத்துக்கிறேன். இந்த ராகி அடையில் ஸ்பினாச் அண்ட் கிரேட்டட் கேரட்லாம் சேர்த்துருந்தேன். கொஞ்சம் பெருசுங்கிறதுனால அதுவே ஃபில்லிங்காக இருந்தது. அடுத்து டே 14 வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. பாய்.